தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரருக்கு முதலமைச்சர் விஜய் பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். தலைமை செயலகம் அழைத்து முதலமைச்சர் விஜய் அவருடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் பாஸ்கர் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கர், வணக்கம். முழு தகவல்களை சொல்லுங்க. இந்திய ராணுவத்தினுடைய பீரங்கி படைப்பிரிவுல பணியாற்றி வரக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தேனி மாவட்டத்தை சேர்ந்த லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரம் கடந்த 2024 டிசம்பர் 19 ஜம்மு காஷ்மீர்ல குல்காம் பகுதியில் நடைபெற்ற பயங்கரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கையின் போது பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூட்டில் முகம் மற்றும் தோள்பட்டையில பலத்த காயமடைந்து தனது கடமையை தவறாம தொடர்ந்து போராடி பயங்கரவாதிகளை வீழ்த்தினார். அவருடைய வீரதீர செயலை பாராட்டி இந்தியாவினுடைய 2வது உயரிய விருதான கீர்த்தி சக்ரா விருது குடியரசுத் தலைவரால் கடந்த 8ஆம் தேதி வழங்கப்பட்டது. தமிழக முதலமைச்சர் கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரம் அவர்களுடைய அசாத்திய வீரத்தை பாராட்டும் வகையில தமிழக அரசின் சார்பில் ஒரு 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழக முதலமைச்சர் தற்போது அவருக்கு வழங்கியிருக்கிறார். தலைமைச் செயலகத்துக்கு அவரை அழைத்து பாராட்டு தெரிவித்து 48 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வழங்கியிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தமிழக ராணுவ வீரருக்கு முதலமைச்சர் விஜய் அவருடைய பாராட்டுக்களை தெரிவித்திருக்கிறார். ராணுவ வீரர் லான்ஸ் நாயக் மீனாட்சி சுந்தரத்தை கௌரவித்திருக்கிறார். முதல்வர் விஜய் அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.